இன்றைக்கி ஒரு ரெசிபி பூரி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது பூரிக்கும் சப்பாத்திக்கும் சூப்பரான சைட் டிஷ். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 3 இல்லை 4 பச்சை மிளகா, பாதி கையளவு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை கருகி போயிடும். பெருங்காயத்தூள், 3 இல்லை 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, இது மாதிரி வதங்கினா போதும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கப் அளவு தண்ணியை சேர்த்துருக்கேன். இந்த பூரி கழுங்களுக்கு தேவையான உப்பு. கொதி வந்ததும் வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கடலை மாவை இதில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, திக்னஸ்க்காக சேர்த்துக்கலாம். கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான பூரிக்கிழங்கு மசாலா தயார்.